ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்லேயே பூனோட ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. கேங்காக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா, நார்த்து சொல்கிறான், அந்த டோபிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிடா, அவன் காலில் அடிபட்டுருச்சு, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், எப்படியும் 2 மாதம் ஆகும் அவன் ரெக்கவர் ஆகி வரத்துக்கு. இப்போது பூனுக்காக கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு இப்போ டெலிவரி மேன் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறான், என்னடா பண்ணுறது, ஏதாச்சும் வேறு ஐடியா சொல்லுங்கடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கேட்பான், இதை நம்ம ஏன் ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்ச நாளைக்கு ஃபாக்கு எதுவும் கொடுக்காம, உன்னோட கிஃப்ட்ஸ் எதுவும் கிடைக்காம அவன் எப்படி தவிக்கிறான், அவன் உன்னை மிஸ் பண்ணுறானா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாமே அப்படின்னும்போது சொல்லுவான், இல்லை வேணாம், எனக்கு ஃபாவை அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுலாம் விருப்பம் இல்லை அப்படின்னும் போது, ஒய் அப்போ நம்ம என்ன தாண்டா பண்ணுறது, நம்ம வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாமான்டும் போது வளமையாக டாபோ தானே நல்ல ஐடியா கொடுப்பான். ஸோ டாபோ சொல்கிறான், ஏன் நம்ம ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிளேஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது, நீ கிஃப்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னும்போது நார்த்து சொல்லுவான், நீ ஒரு பிளேஸில் வளமையாக போயிட்டு வைப்ப அப்படின்னா அதை ஃபா பார்க்க மாட்டானா, நான் ஃபாவோட இடத்துல இருந்தால் நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன், அது யார் அப்படின்னு நான் செக் பண்ணுவேன், அதை ஃபாவும் பண்ணுவானே அப்படின்னும்போது, ஆமாம்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நார்த்துக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும். சரி, உங்களுக்கான டெலிவரி மேனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ டோன்ட் வெரி, நம்ம அந்த பர்சன்கிட்ட போகலாம், அவர் கண்டிப்பாக நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி அந்த பர்சன் யாருன்னு தான் காட்டுறாங்க. அதாவது இவங்களோட யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு கெஃபே இருக்கும். அந்த கெஃபே ரன் பண்ணிட்டு இருக்கிற லேடி, அந்த லேடிக்கிட்ட கூப்பிட்டு போய் நோட் சொல்லுவான், இவங்க ரொம்ப ரிச்சாகவும் இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க, அறிவாகவும் இருக்காங்க, பட் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல குப்பிட்டாகவும் இருப்பாங்க, லவ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னை நம்புங்கடா அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இருந்தாலும் கேட்பான், நிஜமாக தான் சொல்கிறியா, எந்த ப்ராப்ளமும் வராதா, நம்ம யாருன்றதெல்லாம் கிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னும்போது அவன் சொல்கிறான், இல்லை நம்புங்க அப்படின்னு. ஸோ பூனுக்கும் ரொம்ப ஹாப்பி. அந்த லேடி சொல்கிறா, உன்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷந்தாண்டா, எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்களும் என்னோட கெஃபேல தான் காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிவிட்டு பூன் கிஃப்ட்டை கொடுக்குறதுக்காக ஒரு நோட் எழுதுகிறான். அதில் அவன் தெளிவாக எழுதி கொடுக்குறான், சாரி 2 நாளாக என்னால் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, பட் இனிமேல் இந்த பிளேஸில் டெய்லியும் உங்களுக்கான இந்த ஃபுட்டெல்லாம் நான் கொடுத்து வைப்பேன், என்னோடய கிஃப்ட்டை நீங்கள் இங்கே கலெக்ட் பண்ணிக்கோங்க, இனிமேல் இந்த பிளேஸில் தான் டெய்லியும் நான் கொடுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை பார்த்துட்டு பாவம் அதை வாங்கிட்டு அந்த நோட்டையும் பார்க்குறான். அந்த லேடி சொல்கிறாங்க, உனக்கு இது யார் உனக்கு கொடுக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லுவான், அவங்களா எப்போ அவங்களோட ஐடென்டிட்டியை எனக்கு ரிவீல் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னும்போது அந்த லேடி சொல்லுவாள், நான் ஒரு சின்ன ஸ்பாய்லர் தரட்டுமா, அந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னதும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், அந்த பையன் நல்ல பையன்ட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா இங்கே காட்டுறாங்க, ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை தான் காட்டுறாங்க. ஆர்த்திக் சொல்கிறான், இவன் எங்கே போயிட்டான், யாருக்கோ மருந்து வாங்கிட்டு போனான், யாருக்கு உடம்புக்கு முடியலன்னு தெரியலையே, அவனோட ஃபுட்டு வேறு வேஸ்ட்டாக போகுது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போதே வந்துடுவான், டேய் அது என்னோடய ஃபுட்டு, அது எதுக்கு நீ சாப்பிட்ற அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க கேட்காங்க, எங்கடா போனேன், அது என்னது கையில் அப்படின்னும்போது இவன் சொல்லுவான், அது மெடிசின், யாருக்கு உடம்புக்கு முடியலன்னா அந்த பையனுக்கு தான், அவனுக்கு கோல்டு பிடிச்சிருச்சாமா, அவன் அந்த மெசேஜில் சொன்னான், ஸோ நான் அவனுக்காக தான் இந்த மெடிசின் வாங்கியிருக்கேன் அப்படின்னும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஓ கதை அப்படி போகுதா, அவ்வளோ தூரத்துக்கு போகுதா, ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்றதும் இந்த டாக்டர் ஓடி போய் மெடிசின் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாவோட கேங் இவங்க 4 பேரும் மெடிசின் தானே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் மறுபடி அந்த கெஃபே தான் காட்டுறாங்க. பூன் ரொம்ப லேட்டாக போயிட்டு பூனுக்கான அந்த கிஃப்ட்டு, அதாவது
குடுத்து விட்டத கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அந்த லேடியும் சொல்லுவா, "என்னப்பா ரொம்ப லேட்டா வந்துட்ட. ஆல்மோஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். சரி இந்தா" அப்படின்னு சொல்லி குடுத்தா, அதுக்குள்ள வந்து மெடிசின் இருக்கும். அத பார்த்துட்டு அந்த லேடியும் கேட்பா, "உனக்கு உடம்புக்கு முடியலையா?" அப்படின்னு. இவன் சொல்லுவான், "ஆமா, கொஞ்சம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசின எடுத்துட்டு போயிருவான். அவன் ரூம்ல வச்சு அந்த மெடிசின் எடுத்து பார்ப்பான். அதோட ஒரு நோட்டும் இருக்கும். அந்த நோட்ல வந்து சொல்லியிருப்பான், "மிஸ்டர் பேஷண்ட், உங்களுக்கு தான் இது. இந்த மெடிசின இதில இருக்கிற நான் சொல்லியிருக்கிற மெத்தடுக்கு அப்படியே மெடிசின் எடுத்துக்கோங்க. சிம்டம்ஸ் எல்லாம் சரியாகுதான்னு பாருங்க. பட் இல்ல அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு டாக்டர் கிட்ட போய் மருந்து எடுத்துக்கோங்க. நான் என்னோட ஆன்டி ஒருத்தங்க ஃபார்மசிஸ்ட்டா இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தான் மெடிசின் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீ பயப்படாம இந்த மெடிசின் எல்லாம் எடுத்துக்கோ. உனக்கு குயிக்கா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்." அந்த மாரியெல்லாம் அதில எழுதியிருக்கும். ஸோ அத பார்த்துட்டு பொண்ணுக்குமே ஹேப்பி. ஓகே, ஒருத்தங்க நம்மள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. வழமைக்கு மாறா பூன் வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்கா. ஃபோன் பண்ணி நோர்த் கூட பேசுறா. நோர்த் வந்து கேட்குறான், "என்னடா நேத்து முழுக்க உடம்புக்கு முடியலன்னு சொன்ன. பட் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பேசுற." அப்படின்னும்போது இவன் சொல்லுவான், "எனக்கு ஒருத்தங்க மெடிசின் குடுத்தாங்க. அந்த மெடிசின்னால தான் அந்த மெடிசின் குடுத்த பெர்சன் அப்படிப்பட்டவரு. அதனால எனக்கு குயிக்கா ரெக்கவர் ஆயிட்டு." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு மறுபடியும் ஒரு கால் வரும். அந்த கால் எடுத்து ஆன்சர் பண்ணி பேசுவான். பார்த்தா ஒரு லேடி தான் பேசுறாங்க. "நீ தான் பூனா, உன்ன நான் மீட் பண்ணணும்." அப்படின்னு. அப்புறமா அவங்க ஒரு கெஃபேல மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த லேடி வேற யாரும் இல்ல. பூனோட அப்பா வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அதாவது பூனோட ஸ்டெப் மதர். ஸோ அவங்க அதில தான் மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த லேடி கேட்குறா, "நீ ஓகேவா? ஒரு பிரச்சனையும் இல்லையா? உனக்கு தெரியுமா நான் வந்து உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்றதுக்கு இவன் சொல்லுவான், "ஆமா தெரியும்." அப்படின்னதும் அந்த லேடி சொல்லுவா, "நான் உன்ன பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னன்னா ரீசென்ட் டேஸா உங்க அப்பா வேறொரு பொண்ணு கூட இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்ன சீட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நான் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். என் பொண்ண அவரு பார்த்துப்பாரா? ஒரு நல்ல அப்பாவா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ உன்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன்." அப்படின்னதும் பூனுக்கு வந்து மூஞ்சிலாம் ஒரு மாரி ஆகும். அவன் சொல்லுவான், "எனக்கு தெரியல. அவர் உங்களோட பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துப்பாருன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அவர் ஒரு நல்ல அப்பாவா இருந்ததே இல்ல." அப்படின்னு சொன்னதும் அந்த லேடி சொல்லுவா, "எனக்கு புரியுது. ஸ்டார்ட்டிங்கில என்கிட்ட அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிறதா சொன்னதே கிடையாது. உன்ன பத்தின எந்த டீட்டெயில்ஸுமே அவர் சொன்னது கிடையாது. இப்போவும் உன்ன தனியா இப்படி விட்டுட்டாரு. இதுல இருந்தே தெரியுது. அவர் ஒரு நல்ல அப்பா இல்ல அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். உன்னோட லைஃப்ப நீ தான் வாழணும். உன் லைஃப்ல நீ வேற எத நினைச்சும் வொரி பண்ணிக்கிட்டு கோட்ட விட்டுறாத. தயவு செஞ்சு நல்லபடியா வாழு. எனக்கு புரியுது. என்னோட குழந்தைக்கு அவர் ஒரு நல்ல அப்பாவா இருக்க மாட்டாரு. ஸோ நான் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போறேன். உன்ன பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். உனக்கு எப்ப சரி என்ன சரி ஹெல்ப் வேணும் அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணு. நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்ட்டு அந்த லேடி பேசுறாங்க. அந்த லேடி ஒரு வேள நல்லவங்க தான் போல. பூனுக்கு வந்து இப்ப தான் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து மீட் பண்ணி பேசுறாங்க. அப்படியே வெளிய போனா, அங்க ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அதுதான் வந்து அந்த லேடியோட பொண்ணு. அதாவது அவனோட ஸ்டெப் சிஸ்டர். ஸோ அவன் பேசுறான், "நீ தானா அது?" அப்படின்னு சொல்லிட்டு, "க்யூட்டா இருக்கியேன்னு" சொல்லி பேசும்போது பார்த்தா, அந்த பொண்ணோட பேர காட்டுறாங்க. அவ வந்து பூஃபா. இத கேட்டதும் பூன் சொல்லுவான், "என்னோட ஸ்டெப் சிஸ்டர். அவங்க பேரும் ஃபன்னு தான்." அப்படின்னு கேட்டதுக்கு அந்த லேடி கேட்பா, "இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? எங்க இருக்காங்கன்னு?" கேட்டதும் இவன் சோகமா மாறிடுவான். "அவ இறந்துட்டா" அப்படின்ட்டு. ஸோ அந்த லேடி வந்து சொல்லியிருப்பாங்க, "உன்னோட சிஸ்டர் உயிரோட இருந்திருந்தா, நீ உனக்கு புடிச்ச மாரி வாழணும்னு தான் ஆசைப்பட்டுருப்பாங்க. அது மாரி நீ வாழு" அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா. இவன் உட்காந்து யோசிக்கிறான். எனக்கு புடிச்ச மாரி என்னோட லைஃப்ப நான் வாழணுமா? அது எப்படி? நான் இப்ப என்ன பண்றது? நான் இப்ப எந்த டிரெக்ஷன்ல போறது? எனக்கு புரியலையே! ஏன்னா அவன் வெட்டனரி படிச்சதுக்கு காரணம் வந்து ஃபன்னுக்கு அவனோட சிஸ்டருக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ யோசிக்கிறான். முன்னாடி வந்து ஃபாவும் சொல்லியிருப்பான். "என்னது வெட்டனரி படிக்கிறியா? வெட்டனரி டாக்டருக்கு படிக்கிறியா? என்னால நம்ப முடியல. அது உனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன்." அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பான். அதையும் இவன் திங்க் பண்ணி பார்க்குறான். அப்புறமா அவன் நெட்ல சர்ச் பண்றான். என்ன பண்றான்? என்ன டிசிஷன் எடுக்க போறான் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு அவன் புதுசா அவனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முடிவு எடுக்க போறான்னு மட்டும் புரியுது. ஸோ அப்படி அவன் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கெஃபேயோட அந்த லேடி ஓனர் லேடி வந்து பேசுறாங்க. "பூன்,
இந்தா இது உனக்கு தான். ஃபா தான் ஆர்டர் பண்ணான். அது மட்டும் இல்ல, ஃபா என்கிட்ட பணம் குடுத்து வச்சிருக்கிறான். உனக்கு வேற என்ன சரி வேணுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, பூன் சொல்லுவான், "இல்ல, இல்ல எனக்கு வேணாம்" அப்படின்ட்டு. "சரி ஓகே நான் இங்க கொஞ்சம் உட்காந்துக்கட்டுமா?" அப்படின்ட்டு கேட்டுட்டு, அவ சொல்றா, "பூன் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீ என்ன நினைக்கிற? ஃபாக்கு உன்ன பத்தி எதுவுமே தெரியல. இது உனக்கு ஓகேவா?" அப்படின்றதுக்கு இவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த லேடி சொல்லுவா, "யோசிச்சு பாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்களுக்கு மத்தவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தும், மத்தவங்களுக்கு இன்னொருத்தங்கள பத்தி ஒன்றுமே தெரியல அப்படின்னா, அது அவ்வளவா நல்லா இருக்காது பூன். கொஞ்சம் யோசிச்சுக்கோ." அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, பூனும் திங்க் பண்ணுவான். என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறமா அவன் நோட் ஒண்ல எழுதி அந்த கெஃபேல அப்படியே ஃபோட்டோ எடுத்து எழுதி அனுப்பிச்சு வச்சிருப்பான் ஃபாக்கு. "நான் வந்து என் லைஃப்ல ஒரு புதிய டிசிஷன் எடுத்திருக்கேன். ஒரு குட் நியூஸ் தான் இது. நான் ரொம்ப பெரிய டிசிஷன் ஒண்ணு எடுத்திருக்கேன். அதுக்கு நீயும் ஒரு வகையில எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்க. நீயும் ஒரு காரணம். ஸோ தேங்க் யூ" அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ஃபோட்டோல எழுதி வச்சிருப்பான். ரிட்டனுக்கு ஃபா வந்து கிஃப்ட் குடுத்திருப்பான். அதில அவன் நோட் எழுதி அனுப்பிச்சு வச்சிருப்பான். "உன்னோட குட் நியூஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அது நீ குட் நியூஸ்ன்னு சொன்னா அது ஹேப்பி தானே. ஸோ நான் உன்ன என்கரேஜ் பண்றேன். கங்ராச்சுலேஷன் பண்றேன். உன்னோட டிசிஷன நீ எடுத்திருக்க பெரிய டிசிஷன் என்னவா இருந்தாலும் அது சக்ஸஸா அமையட்டும். இது வந்து என்னோட தேங்க் யூ கிஃப்ட்டா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் குடுத்திருப்பான். அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் பூன் ரூம்ல வச்சு, அப்பாடா! அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, டெர்ரு தான் மெசேஜ் பண்ணுவான். "பூன் உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு ஃபாவோட பர்த்டே. நானும் ஹில்லும் இப்போ தான் வந்து அவனுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக வெளிய போயிருக்கோம். நீ இத ஒரு நல்ல சான்ஸா யூஸ் பண்ணிக்கலாமே" அப்படின்னு கேட்டதுக்கு, பூன் சொல்லுவான், "அது எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணிட்டேன்" அப்படின்றதுக்கு டெர் கேட்பான், "யாரு? பூனா? இல்லாட்டி அந்த லெட்டர் பாயா?" அப்படின்னு கேட்டதுக்கு இவன் சொல்லுவான், "2க்குமே சேர்த்து நான் கிஃப்ட் எடுத்துட்டேன்" அப்படின்னு. ஸோ இவன் 2 கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அத பார்த்துட்டு அப்புறமா ஃபா குடுத்திருப்பான்ல, அந்த கிஃப்ட் எடுத்து அவன் பார்க்குறான். அவன் வந்து என்கரேஜ் பண்ற விதமா கங்ராச்சுலேஷன் சொல்லி, "நீ எடுத்த பெரிய டிசிஷன் சக்ஸஸா அமையணும்" அப்படின்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பிச்சிருப்பான். அது வேற எதுவும் இல்ல. அது வந்து ஒரு ஷர்ட். அந்த ஷர்ட்ல ஸ்கை அப்படின்னு லவ்லி ஸ்கைன்னு அடிச்சிருக்கும். அந்த ஷர்ட்ட இவன் போட்டு பார்க்குறான். அவனுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கு. சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. பட் அவன் என்ன பண்ணுவான்னா, கேமரா எடுத்து அவனோட கைய அப்படியே ஃபோட்டோ எடுத்துப்பான். எடுத்து அதில எழுதியிருப்பான், "ஃபா ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷர்ட் வந்து எனக்கு புடிச்சிருக்கு. பட் என்ன பண்றது, சின்ன வயசா இருக்கும்போது நான் அதிகமா பால் குடிச்சிருக்கணும், மில்க் குடிச்சிருக்கணும். குடிக்காம விட்டுட்டேன். அதனால நான் கொஞ்சம் குட்டியா இருக்கேன். எனக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ என்னால வெளியில இத போட்டு முடியாது. பட் கண்டிப்பா நான் தூங்கும்போது நைட்ல இதத்தான் போட்டுட்டு தூங்குவேன்." அப்படின்ன மாரி எழுதி அந்த ஃபோட்டோவையும் அனுப்பிச்சு வச்சிருப்பான். அத பார்த்துட்டு ஃபாக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அவனோட கைய வந்து அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான் இல்லையா? அத பார்த்துட்டு அதில எழுதியிருக்கிறதையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஃபா வந்து நிஜமாலுமே அ அந்த பெர்சன் பூன் தான்ட்டு தெரியாமலே அவன் மேல லவ்ல விழுந்துட்டான். ஃபாவோட கண்ணுல அப்படியே காதல் தெரியுது. அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஒரு கெஃபேல தான் காட்டுறாங்க. ஃபா வந்து அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா வாராங்க. அவனுக்கான பர்த்டே கிஃப்ட் எடுத்துட்டு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஹில்லும் நோ டெர்ரும் தான் வாராங்க. வந்து கிஃப்ட்ட குடுத்துட்டு அவன் சொல்றான், "ஹேப்பி பர்த்டேடா மச்சான்" அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடியே அ டெர்ருக்கு பின்னாடியே வந்து பூனும் இருப்பான். அத பார்த்ததும் டெர்ரும் அப்படியே விலகிப்பான். அவன் குடுக்கட்டும் அப்படின்னு. ஹில்லும் கிஃப்ட்ட குடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஓகே பூன் குடுக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா ஹில்லோட நிக்நேமே மிஸ்டர் நோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ அவனுக்கு புரியுது. பூன் வந்து அப்படியே மொல்லமா அந்த கிஃப்ட்ட குடுத்து, "ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு சொன்னதும், ஃபாவும் தேங்க்ஸ் சொல்லுவான். தேங்க்ஸ் அப்படின்னு. இத எதிர்பார்த்திருக்க மாட்டான். இவ்ளோ நாள்ல நேர்ல வந்து பூன் பேசவே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்து பேசுறான். ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லி கிஃப்ட்ட குடுக்குறான். அத வாங்கி பக்கத்துல வச்சதும்,
பூன்னு சொல்லுவான் டர்கிட்ட, "நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருந்து அவன் கிளம்பிடுவான். அவன் போகிறத ஃபாவும் வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே இருப்பான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஹில்லும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஆர்த்திக்கை தான் காட்டுறாங்க. ஆர்த்திக் வரும்போதே கத்திக்கிட்டே வரான். "ஏன்டா டேய், பிறந்த நாள் அன்னைக்கு பாரு, கிளப்பு அங்கே எல்லாம் நீ இந்த மீட்டிங்கை வைக்க மாட்டியா? கெதர் ஆக மாட்டியா? டியூட்டரிங் பண்ணுற இடத்துல தான் வர சொல்லுவியா? இதை பாரு, அடுத்த வாட்டி இப்படியே நடந்துச்சு அப்புறம் அவ்வளோதான். இதுதான் உனக்கு லாஸ்ட் கிஃப்ட்டாக இருக்கும். இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்திக்கு போய் உட்கார்றான். என்னடா பர்த்டே செலிப்ரேஷனை ஒரு பாரில் ஒரு கிளப்பில் வைக்காம இவன் வந்து கெஃபேல படிக்கிற இடத்துல வச்சிருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு எல்லாரும் உட்காந்துருக்கும்போது இடி இடிக்கிற மாதிரி இருக்குது. பூன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் இல்லையா? ஸோ அதை யோசிச்சு பார்க்குறான். திடீர்னு அங்கே பவர் கட் ஆகுது. ஸோ மழை பெய்யறதுனால இடி இடிக்குது. ஏதோ ஒரு இஷ்யூனால பவர் கட் ஆயிருச்சு. ஸோ பூனுக்கு வந்து இருட்டுனாலும் பயம், அந்த இடி இடிக்கிற சத்தத்துக்கும் பயம். ஸோ ரொம்ப பயந்து போயிடுறான். வந்து எதை பற்றியும் யோசிக்கல. உடனே எந்திரிச்சு பூனை எந்த பக்கம் போனானோ அவனை தேடிக்கிட்டு பூனோட பிளேஸுக்கு போகிறான். ரெஸ்ட் ரூமுக்கு தானே போகிறேன்னு சொல்லியிருப்பான். இங்கே பார்த்தா பூன் ஒரு மாதிரி பேனிக்காகவே அவனால் முடியல, ரொம்ப கத்திக்கிட்டே அழுதுகிட்டே ஃபாவோட பேரை தான் சொல்லி கத்துறான், அழுகுறான். "ஃபா ப்ளீஸ் வந்து காப்பாற்று, நான் மாட்டிக்கிட்டேன், பூனை வந்து காப்பாற்று" அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கே வந்து வந்துடுவான். வந்து சொல்லுவான், "பயப்படாத, நான் வந்துட்டேன், தள்ளிரு." அவனோட கதவு வந்து அந்த கை பிடிக்கிற இது வந்து உடைஞ்சிருக்கும். அதனால தான் பூனால் ஓப்பன் பண்ண முடியல டோரை. இவன் சொல்லுவான், "நீ தள்ளி நில்லு, நான் தொறக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டோரை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு மாதிரி அந்த டோரை உடைச்சி உள்ளே போயிடுவான். அதுக்கப்புறம் பூன் வந்து பயத்தில், அவன் ஆல்ரெடி பயத்தில் இருப்பான் இல்லையா? பயந்துக்கிட்டே அப்படியே ஓடி வந்து ஃபாவை கட்டி பிடிச்சிப்பான். சாரி, ரொம்ப சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ என் மேலே கோவமா இருக்கிறியா? என்னை மன்னிச்சிக்கோ, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவன் அந்த பயத்தில் ஏதேதோ சொல்லி உளறிக்கிட்டு அப்படியே பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறான். பட் பூன்ஸ் இப்படி பண்ணுறத பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான். "இவனுக்கு இவ்வளோ பயமா?" அப்படின்ட்டு இவன் சொல்கிறான், "காம் டவுன் ஆகு, முதல்ல காம் ஆகு, அதுதான் நான் வந்துட்டேன்ல, உன் கூட தானே இருக்கிறேன், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, நான் உன் மேலே கோவமா இல்லை, பயப்படாத" அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல பூனை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே.